இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, இதுதான் எங்கள் தேசத்தோட நிலை. 3 பக்கம் கடல் சூழ்ந்த நாடு. எங்கே பார்த்தாலும் ஆறு, ஏரி, கிணறு, குளம், குட்டைகள். பருவமழையெல்லாம் சரியாக பொழியும். பஞ்சம்ன்றது எப்போதாவது தாங்க வரும். நல்ல குடிநீர் இருந்துச்சு, நிலத்தடி நீர் மட்டும் மேலேயே இருந்துச்சு. பறவையெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்தாலே நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடும். நமக்கே ஒற்றுமை சொல்லி கொடுத்தது பறவை தானுங்களே. நம்ம நாட்டில் எங்கே பார்த்தாலும் பசுமை. நம்ம நாட்டுக்கு நிறம்னு சொன்னாலே பச்சை கலர்னு சொல்லலாமே. பயிரெல்லாம் செழிப்பாக வளர்ந்ததுங்க. இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்டதுனால நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் திடமாக இருந்திருக்கோம். இந்த எல்லா வளங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருகிறோம். அடுத்தடுத்த தலைமுறையோட வாழ்வு எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு செய்யணும். ராமு, என்ன தேடிட்டு இருக்க? புதையல் ஏதாவது இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? யாருப்பா நீ? என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என் பேர் விஜயன். எனக்கு உன்னையும் தெரியும், உங்க அப்பா சோமுவையும் தெரியும், உங்க தாத்தா தாமுவையும் தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. அட நீ வேற ஒண்ணுப்பா. நானே அடுத்த வேலை சோத்துக்கு ஏதாவது எலி கிளி கிடைக்குமான்னு பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனா ஒரு சுண்டெலி கூட கிடைக்கலப்பா. அட பாவமே, என்னடா இது தமிழ் இனத்துக்கு வந்த சோதனை? யானை கட்டி போரடிச்ச பரம்பரைன்னு சொன்னீங்க, கல்லணையை கட்டி பயிர் செஞ்ச கரிகால பரம்பரைலாம் சொன்னீங்க. புளிய முறத்தால் அடிச்ச வீரத்தாய் பரம்பரைன்னு சொன்னீங்க. ஒரு பெரிச்சாலி கூட சொல்லாம சுண்டலிங்கிறே, வெக்கமா இல்ல? உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்களா? உண்டு கொழுத்த ஊழல் பெருச்செல்லாம் கப்பல் ஏறி போயாச்சு. இங்க காக்கா குருவி கூட கிடையாது. இங்க மிஞ்சினது இந்த புழு பூச்சி தான். ஐயோ மாட்டிச்சியா, ஒரு எலி மாட்டிச்சியா? ஐயோ ஒரு எலி போச்சு. ஏன் வேலைக்கு வரல? உங்ககிட்ட அடிமை வேலை பாக்குறதுக்கு பதிலா நான் பட்டினியா கிடைச்சா சாவலாம். என்னையே எகுத்து பேசுறியா? ஐயோ சாமி, இந்த காலால கூட எட்டி வாதீங்க, ஆனா அந்த கையை மட்டும் நீட்டாதீங்க சாமி. தனியா கடந்து போறோம்லாம் ராஸ்கல். ஒழுங்கா வந்து சேரு. என்ன அவங்கள பார்த்து இப்படி பயப்படுற? பாருப்பா, நீ கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க, நான் உங்ககிட்ட பேசினு இருக்கிறேன். ஆனா அது தெரியாம நான் தனியா கடந்து போலாம்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டு பொம்பளை. நாடு முழுவதும் இந்த வெளிநாட்டுக்கு முதலாளிங்க தொல்லை தாங்கவே முடியல. ஏன் உனக்கு அவங்க கையை கண்டா அவ்வளோ பயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அந்த அந்நிய கையை பார்த்தாலே வெறுப்பா இருக்குதுப்பா. நீ கூட சொன்னையே அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு, எல்லாத்தையுமே சொரணுனது அந்த கைதாம்பா. எங்க அப்பா தாத்தா காலத்துலலாம் நல்லா தாங்க உழைச்சிருந்தாங்க. அந்த காலத்துல எங்க ஊர்ல புஞ்ச நஞ்ச எல்லாம் பொலிவா செழிப்பா பயிர் செஞ்சோம். எங்க அப்பா அண்ணன் அம்மா எல்லாருக்கும் ஏரி வேலைன்னு சொல்லி அவங்கள சோம்பேறி ஆக்கி தூங்க வச்சுட்டானுங்க. எங்க நாட்டு இளைஞர்களுக்கு உழைக்கணுங்கிற எண்ணத்தையே அடியோட மறக்க வச்சுட்டாங்க. என் நாட்டு மக்களுக்கு தமிழனுக்கு குடிப்பழக்கத்தை உண்டாக்கி அனந்தமியா இருந்தவங்கள சண்டை போட்டு பிரிச்சு விட்டாங்க. போதை பழக்கம் நம்ம நாட்டுல வந்ததுக்கு அப்புறம் சுயமா சிந்திக்கிறதையே எத்தனையோ பேர் மறந்துட்டாங்க. பள்ளி பக்கத்துல புத்தக கடையை விட சாராய கடையும் டாஸ்மாக் கடையும் தான் அதிகப்படுத்திட்டாங்க. நிலத்தை தரிசாக்கி நெல் நட்ட இடத்தெல்லாம் கல்ல நட்டு அதையும் அவனுங்களே குறைஞ்ச விலைக்கு வாங்கி எங்க எல்லாரையுமே அடிமையாகிட்டானுங்க. எங்க பூமியில நிலவளங்களை தடுக்கிறதுக்காகவே கருவேல விதைகளை விதைச்சது அவங்க தாங்க.
பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் அந்த கைதான் காரணம், கைதான் காரணம், கைதான் காரணம், கைதான் காரணம், கைதான் காரணம், கைதான் காரணம். இதுக்கு அந்த உதய சூரியனே சாட்சி, 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 சூரியனே சாட்சி. ராமு, அது நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? அன்னைக்கு நீ இருந்தாலும் பிரியாணியும் கையுமா, டாஸ்மார்க் பாட்டிலும் கையுமா, கையில காசு வாயில தோசைன்னு ஓட்ட போட்டுட்டு வந்திருப்ப. எதை பத்தி எதிர்க்க மாட்டேன், எதிர்க்க மாட்டேன், எதிர்க்க மாட்டேன், எதிர்க்க மாட்டேன், எதிர்க்க மாட்டேன். தாமு, பயப்படாதே. நான் யார் தெரியுமா? விஜயன், கால புருஷன். இந்த ஆண்டும் ஒவ்வொரு 60 ஆண்டுகள் கழித்தும் நான் வருவேன். நீ கண்டது கனவல்ல. நீ போதை மயக்கத்திலிருந்து மீளாவிட்டால், ஜாதி மதம் பார்க்காமல் நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்காவிட்டால், உன் பேரன் ராமுவுக்கு இதுதான் கதி. விழித்தெழு, விழித்தெழு, இளைய பாரதமே, இளைய பாரதமே, விழித்தெழு, விழித்தெழு. தாமு, தாமு, வெளில வாப்பா. இன்னைக்கு தேர்தலுக்கு ஓட்டு போட வந்து காசு வாங்கிக்கப்பா. யோ, உன் பணம் வேணா ஒண்ணு வேணா, வெளியே போயா. ஜாதி மதம் பார்க்காம காசு பணம் வாங்காம நான் ஒரு நல்ல ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டேன். இது அந்த பாரத தாய் மேல சத்தியம். வெளியே போயா. நீங்களும் உங்கள் உறவுகளும் வளமான பாரதத்தை உருவாக்க நல்ல வேட்பாளருக்கு அனைவரும் தவறாமல் ஓட்டு போடுங்கள்.